ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி பாகம் 2 குடும்பம். நேற்றைய முதல் பகுதியை பார்த்தோம். இன்றைய தினம் இரண்டாவது பகுதி குடும்பம், ஃபேமிலி. வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனிதருடன் வேறு வேறு பதவிகளில் பணிபுரிந்து நிறைய அனுபவங்களையும் சேகரித்து கொண்டோம். பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்வுகள், விழாக்கள், புது வருடம் போன்ற விசேஷ தினங்கள், கோவில் திருவிழா, தீபாவளி மற்றும் தைப்பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் கூடி மகிழ்ந்தோம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என புரிந்து கொண்டோம். பணம், பட்டம், பதவி, புகழ், வீடு, தோட்டம், நகை, கார், சொத்து, சுகம், உறவுகள் எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என்பதையும் அறிந்து கொண்டோம். நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் மன்னித்து விடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம். எல்லாமும் கடந்து போகும், எல்லாமும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதையும் புரிந்து கொண்டோம். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். புத்தகங்களை வாசிப்பதும், இயற்கையை ரசிப்பதும், இனிய இசை கேட்பதும், இறைவனிடம் பிரார்த்திப்பதும் மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து வயது ஆக ஆக முதுமையை அடைய அடைய மேற்கூறியவற்றையெல்லாம் அனுபவித்து ரசித்து பார்த்து ஒவ்வொன்றையும் நிதானமாக யோசித்து பார்த்தும் வாழ்க்கையை நடத்தி கொண்டோம் அல்லது வாழ்க்கையை தள்ளிக்கொண்டே வந்தோம். ஆமாம், இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் நேற்றே சொன்னது போல் நம்முடைய பெரியவர்களின் நிறைய ஆசீர்வாதங்கள், சில சமயங்களில் காயப்படுத்திய சொற்கள், இரண்டையும் சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள், யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள், யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல் நடிப்பவர்கள் என்பதையெல்லாம் வாழ்வில் ஒவ்வொரு அங்குலத்திலும் அழகாக தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். இது நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கின்ற விஷயங்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். சில நண்பர்கள், சில உறவுகள் பிரிந்து போனதையும், சில நண்பர்கள் நம்மை கடந்து போனதையும் நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே இக்கணத்தில் வாழ்வோம். இப்போ வாழ்க்கையே ஒரு திருவிழா தான். வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா. அதை நாளும் கொண்டாடுவோம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.